நீங்கள் எந்த டொமைன் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லாதது தான் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அண்ட் தேர்ட் ஒன், எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் நிறைய பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு ஜாபுக்கு பெர்மனெண்ட்டாக போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலுமே அது இங்கே ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். ஏன்னா அண்ட் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக ரெஸ்யூமை கரெக்டாக பில்ட் பண்ணுறது, அதுவும் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைனை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதிலேயே ப்ராஜெக்ட்டும் பண்ணணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்களா, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்கை நீங்களுமே பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இருக்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே படிச்சுட்டு நிறைய ப்ராமிசஸை நம்பிட்டு நிறைய டெக்னாலஜி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெக்னாலஜிலையுமே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணுறது தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைன் சூஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது நீங்கள் க்ளவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ளவுடுக்கு நெட்வொர்க்கிங்கும் கொஞ்சம் தேவை, அதை செக்யூர் பண்ணுறதுக்கான சைபர் செக்யூரிட்டி தேவை. இது மூணையும் நீங்கள் படிக்கணும். ஆனால் இதுக்கும் டேட்டா சயின்ஸுக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் டேட்டா சயின்ஸ், ஒரு நாள் நெட்வொர்க்கிங், ஒரு நாள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜாவா, இப்படி படிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரை பண்ணும்போது எதுலேயுமே ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுவோம் கடைசியாக. அப்போது ஏதாவது ஒரு டொமைனை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான திங்ஸை படிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரே டொமைனில் ஈஸியாக ஜாப் போயிடலாம். அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டொமைன் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லாதது தான் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக். நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணியிருந்தாலுமே நான் இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் பேசிக், அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸு, எஸ்கியூஎல்லோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கிட்டப் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் கம்யூனிகேஷனை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் காமனானது. அப்போ இந்த பேசிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் அது கூட நீங்கள் டெக்னாலஜி சைட் போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று, பைத்தான் ஆர் ஜாவா, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது சேஃப். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க கம்பெனிஸ் டூல்ஸை தெரிஞ்சவங்களை மட்டும் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கவங்கள தான் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் அதை திங்க் பண்ணி ரிசால்வ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன், எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் நிறைய பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் 10 சர்டிஃபிகேஷன் முடிச்சு வச்சுருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டப் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அதில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ யாரை கம்பெனிஸ் சூஸ் பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பர்சனை தான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸோடு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தேவை. அப்போது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் பத்தாது, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் அங்கே பேசும். அப்போது ப்ராஜெக்ட்ஸை நம்ம பில்ட் பண்ணி வச்சுருந்தா தான் ஜாபை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.
அண்ட் 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நீங்கள் ஒரு ஜாபுக்கு பெர்மனெண்ட்டாக போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலுமே அது இங்கே ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். ஏன்னா இன்டர்ன்ஷிப் போகும்போது நமக்கு அங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கோட் வந்து பக் ஆச்சுன்னா எப்படி டீபக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. அப்போது இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு பர்சனை எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி இருந்திருப்பீங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு புதுசாக தெரியாது. நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போது இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்காக. அண்ட் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக ரெஸ்யூமை கரெக்டாக பில்ட் பண்ணுறது, அதுவும் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த விஷயத்தை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் போஸ்ட்டை கண்டினியூஸாக போட்டுடுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ரெக்ரூட்டர்ஸ் அந்த லிங்க்டின்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் வந்து பெட்டர் ப்ரொஃபைலாக தெரிஞ்சதுன்னா கால் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் என்னதான் நம்ம இது எல்லாமே பண்ணாலும் நம்மளோட ஸ்மார்ட் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நம்ம வெறுமனே ஒரு கெரியர் பேஜில் போயிட்டு ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ஸான இன்டீட், இன்டர்ன்ஷாலா இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் விட லிங்க்டின் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் ரெஃபரலில் உள்ள போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸை தாண்டி டேரெக்டாக அங்கே இன்டர்வியூக்கு போகிறதுக்கான சான்சஸ் இங்கே நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி அந்த ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து எத்தனை பேரை வேணும்னு செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல உங்கள் ரெஸ்யூம் உள்ளே போகுமா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அப்போது ரெஃபரலாக போச்சுன்னா டேரெக்டாக அது ரெக்ரூட்டர்ஸ் கையில் போகும். ஸோ அப்போது இந்த ஃபில்டர் ப்ராசஸை நீங்கள் டேரெக்டாக ஒன் ஸ்டெப் அஹெடாக போய் நிற்கிறதுனால இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இங்கே நிறையவே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் தியரிஸ் மட்டும் படிக்காதீங்க. இன்டர்வியூ கால்ஸ் வரணும்னா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை கிரியேட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்லையே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைனை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதிலே ப்ராஜெக்ட்டும் பண்ணணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் இந்த கோர்சஸில் ஏதாச்சும் ஒரு டொமைனை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சோர்ஸ் மூலியமாக வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ் டீடைல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.